கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த மாலை நேரத்திலும் நாம் வாசிக்க கேட்ட உவமை இயேசு கிறிஸ்து போதித்த உவமையிலே 23வது உவமையாக நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே இந்த உவமை அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த உவமையை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியாதது போல் இருக்கலாம், அல்லது எதற்காக ஆண்டவர் இப்படி சொல்ல வேண்டும் என்று பல கேள்விகள் நமக்கு எழலாம். இந்த உவமை எந்த சூழலிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், இந்த உவமை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கூறிய ஒரு உவமை. எந்த சூழலில்? சீஷர்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும், எங்கள் நம்பிக்கையை நீர் பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அதை நாம் வாசிக்க கூடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், அத்திமரத்தை பார்த்து வேரோடை பிடுங்கி போ அப்படின்னு சொன்னாலே அது என்ன செய்யும்? நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த கேள்வி எதை மையப்படுத்தி சீஷர்கள் கேட்டார்கள் என்றால், விசுவாசத்தை பெருக பண்ணும் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையிலே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல, தரத்தின் அடிப்படையில் அது பார்க்கப்படும். விசுவாசம் என்பது அது தரத்தின் அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டியது. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கப்படும் என்றால் ஆண்டவர் இந்த இடத்திலே கடுகு விதையை ஒப்புமையாக சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடுகு என்பது அளவை காட்டிலும் மிக மிக சிறியது. இப்போ சின்ன விசுவாசம் இருந்தாலே போதும், அது நடக்கும் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு அதோடு சேர்ந்து இந்த உவமையையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த உவமைக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், பயனற்ற பணியாளர் உவமை என்று சொல்லி வேத வல்லுநர்கள் ஒரு தலைப்பு கொடுக்கிறார்கள். புரியும்படியாக நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பயன் உள்ள ஒரு ஊழியத்தின் உவமை. கிறிஸ்தவம் என்பது ஊழியம். ஊழியக்காரங்க மட்டும்தான் ஊழியம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எங்கும் சொல்லவில்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு ஊழியம். அது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும், சபையின் விசுவாச மக்களுக்கும் பொருந்தும். இன்னொரு மொழியில சொல்ல போனா, கிறிஸ்தவம் என்பது ஒரு சேவை. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்தார். அப்ப இந்த ஊழியமுள்ள ஒரு வாழ்க்கை என்பது பயன் தரக்கூடிய விதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் போதித்த உவமை தான் இந்த உவமை. இந்த உவமையினுடைய மைய கருத்து எதை நோக்கி இருக்கிறது என்றால், சீடத்துவத்தையும் சேவை மனப்பான்மையையும் மையமாக கொண்ட ஒரு உவமை. சீடத்துவம், நம்ம எல்லோரும் இயேசுவுக்கு சீடர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப அதே வேளையில இயேசுவை போல சேவை மனப்பான்மை உடையவர்களாய், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்களாய் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உவமையாக ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார். இப்ப இந்த உவமையில 3 விதமான கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். 3 விதமான கேள்வி. அந்த 3 விதமான கேள்வியிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஒரு 3ஐ நான் வேகமாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக அந்த 3 விதமான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின் பகுதியை பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ. இங்கு 2 கேரக்டர், கதாபாத்திரத்தை இயேசு பயன்படுத்துகிறார். ஒன்று எஜமானன், இன்னொன்று அவனுடைய ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன். சரியா? அப்ப எஜமான் ஊழியக்காரனை பார்த்து
ஊழியக்காரன்ட காலையில ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை என்றால், வயலுக்கு போய் உழுதவைகள் எல்லாவற்றையும் பராமரி அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்கிறார். அப்படி இல்லைன்னா ஆடு மாடுகளை கொடுத்து நீ வனாந்தரத்துல போய் அதை மேய்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்கிறார். இவனும் பகல் முழுவதும் வேலை செய்கிறான். இரவில் அவன் வீட்டிற்கு வருகிறான். அப்போ எந்த எஜமானனானது தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, நீ களைச்சிட்டு போய் வந்திருக்க, காலமே போயிட்டு கடுமையா வேலை பார்த்து வந்திருக்க, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவானா? எந்த எஜமானாவது அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? முதல்ல எனக்கு நீ என்ன செய், சாப்பாடு கொண்டு வா. நீ கடுமையாய் வேலை பார்த்த உண்மைதான், ஆனா அதையெல்லாம் எஜமான் பார்க்க மாட்டான். அவன் சொல்லக்கூடிய காரியம், நீ முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நீ என்ன செய், நேரம் இருந்தா சாப்பிடு. அப்படின்னா ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், அல்லது தன்னுடைய அடிமையை பார்த்து சொல்லுவான். இது முதல் கேள்வி, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியில அதிலே பதில் இருக்கிறது இல்லையா? சொல்வானோ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்? சொல்ல மாட்டான். கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, இதுவும் அதே போல கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. பாருங்க 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம் பின்பாகத்தை பாருங்க. அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா. அல்லவா அப்படின்னு சொல்லி முடிகிறது. அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் நம்ம சொல்லலாம்? ஆமா, அப்படித்தான், அப்படிதானே. அவனுக்கு சாப்பாடு, எஜமானுக்கு சாப்பாடு கொடுத்த பிற்பாடு நீ போய் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா? நம்ம இன்னொரு விதத்திலையும் இதை யோசிக்கலாம். ஒரு நல்ல எஜமான், அவன் ஊழியக்காரனை மதிக்கக்கூடியவன், வேலைக்காரனை மதிக்கக்கூடியவனா இருந்தாலும் அவன் சொல்லுவான், நீ ரொம்ப களைச்சி போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்க, சாப்பாடு எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜமான் சொல்றான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ வேலைக்காரன் என்ன சொல்லுவான்? இல்லை எஜமானனே, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு தான் அந்த அடிமை, அந்த வேலைக்காரன் சொல்வானே ஒழிய, எஜமானனோடு சேர்ந்து பாராட்டை பெற்றுக்கொள்வதற்கோ எஜமானனோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கோ எந்த ஒரு வேலைக்காரனும் விருப்பப்பட மாட்டான். காரணம், அப்படி விருப்பப்பட்டால் எஜமானனை அவமதிப்பதாக அவன் நினைப்பான். அப்படிதானே? எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி எஜமான் நினைத்து விடக் கூடாது என்று அவன் நினைப்பான். அப்ப 2வது கேள்வியிலையும் ஆண்டவர் ஆம் என்கிற பதிலை அதிலேயே நமக்கு கொடுக்கிறார். 3வது கேள்வியை கேட்கிறார் பாருங்கள். 9வது வசனம், தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ அப்படின்னு சொல்லி முடியிருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன பதில் நம்ம சொல்லலாம்? இல்ல. உபச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி. சரியா? நன்றி. எந்த ஒரு எஜமானனானது தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கிற வேலைக்காரனுக்கு என்னைக்காவது நன்றி சொல்வானா? இல்ல. ஏன் அப்படின்னா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, டியூட்டி, கடமை, தலையாய கடமை. அடிமைக்கு எஜமான் சொல்வதையெல்லாம் செய்வது. நன்றியை அவன் எதிர்பார்க்கவும் கூடாது, எஜமான் சொல்லவும் மாட்டான். அதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். இந்த 3 கேள்விகளில் இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? முதல் காரியம், கிறிஸ்தவம் என்பது எதிர்பார்ப்பு இல்லாத சீடத்துவ வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது எதிர்பார்ப்பு இல்லாத சீடத்துவ வாழ்க்கை. அதை மறந்து போகக்கூடாது. நிறைய நேரங்கள்ல நாம என்ன செய்வோம் தெரியுமா? இயேசுவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்வோம். சண்டே ஸ்கூல் எடுப்போம், VBS எடுப்போம், ஆலய காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவோம், ஆலயத்தின் காரியங்கள்ல முன்பதாக வந்து வேலை பார்ப்போம். வேலை பார்த்து விட்டு நிறைய நேரங்கள்ல நம்முடைய இருதயத்துல சில எண்ணங்கள் வரும். யாராவது நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கத சொல்லி காட்ட மாட்டாங்களா, யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களிலே நாம் நினைப்போம். ஆனா இயேசு கற்றுத்தருகிறார், அப்படி நினைப்பது தவறு. எப்படி ஒரு எஜமானனிடத்திலே வேலை செய்கிற அடிமையானவன் தன்னுடைய எஜமான் தன்னை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேலை செய்ய மாட்டான், தன்னுடைய எஜமான் தன்னை புகழ வேண்டும் என்று சொல்லி வேலை செய்ய மாட்டான். ஒரு அடிமை
எஜமான் செய்த எல்லா வேலையும் அவன் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு அவனுக்கு பாராட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி எதிர்பார்க்க கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இயேசு நமக்கு கற்றுத்தருகிற நல் ஒழுக்கங்களை நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இயேசு நமக்கு முன்வைத்து சென்றிருக்கிற அடிச்சுவடுகளின் வழியிலே நாமும் நடக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும், அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நாமும் நிறைய நேரங்கள் அப்படித்தான். ஆலயத்தின் காரியங்களில முதன்மையாய் செயல்படுவோம், முதன்மையாய் நிற்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம், ஊழியம் செய்வோம். ஆனால் எதிர்பார்ப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? எதிர்பார்ப்பு நம்முடைய இதயத்தில் இருக்கிற, என்னை பாராட்ட வேண்டும், என்னை பெருமையாய் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தால் நாம் அந்த ஊழியம் செய்ததன் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஊழியம் செய்யாமல் இருப்பது மேல் என்றுதான் இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே இந்த உவமையிலே கிறிஸ்தவம் என்பது எதிர்பார்ப்பு இல்லாத சீடத்துவம் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில உழைப்பு தான் முக்கியம். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வரைக்கும் கிறிஸ்துவுக்காக உழைக்கிற உழைப்பு தான் முக்கியமே ஒழிய அதன் மூலமாய் கிடைக்கிற பாராட்டு முக்கியம் கிடையாது, அதன் மூலமாய் கிடைக்கிற பெருமையான பேச்சு முக்கியம் கிடையாது. ஆண்டவர் சீசர்களுக்கு இந்த உவமையை ஏன் சொன்னார்? இயேசு சொல்லிவிட்டார், சின்ன விசுவாசம் இருந்தாலே போதும், மிகப்பெரிய அத்திமரத்தையே வேரோடு பட்டுப்போக செய்து விடலாம். அப்படி செய்வதனால சீசர்களுக்குள்ளாக பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். நீங்க எதிர்பார்த்து சீடத்துவ வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுப்பா. நீங்க என்னை பின்பற்றி வாழ்வதனால, விசுவாசத்தோடு வாழ்வதனால நிறைய அற்புதங்களை செய்வீர்கள் இல்லையா? மார்க் எழுதிய நற்செய்தி நூல் கடைசி 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் வாசிக்கும் பொழுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவங்க சர்ப்பங்களை கையில் எடுப்பாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க, வியாதிகளை குணமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் செய்வதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் ஒரே சிந்தையோடு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பு இல்லாத சீடத்துவ வாழ்க்கை. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எனக்கு இந்த பாராட்டு கிடைக்கணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இல்லாம கடவுளுக்காக ஊழியம் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை கையில் எடுங்க தயவு செய்து. இரண்டாவது, இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், 10வது வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்றால், கிறிஸ்தவம் என்பது சேவை நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது சேவை நிறைந்த வாழ்க்கை. நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரங்களிலே கிரெடிட் நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் வச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம போட்ட பணத்தை டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? நம்ம பணத்தை எடுக்க போனா கிரெடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெசேஜ் வரும், கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். பார்த்துருக்கீங்களா? டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே டெபாசிட் மட்டும்தான். கிரெடிட்டை நம்ம எதிர்பார்க்க கூடாது. சொல்றது புரிகிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய உழைப்பை கிறிஸ்துவுக்காக போடுவது மட்டும்தான். இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன உழைத்து கொண்டிருக்கிறோம், எதை நாம் கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம், எதை நாம் கிறிஸ்துவுக்காக செய்கிறோம் என்பது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் சேவை மனப்பான்மை. நான் இப்படி செய்ததற்காக எனக்கு கிரெடிட் வேணும், நான் இப்படி செய்ததற்காக எனக்கு புகழ் வேண்டும் என்று நினைப்பது தவறு. சேவை மனப்பான்மை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்க வேண்டும். நிறைய மிஷனரிமார்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அந்த 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சேவை மட்டுமே. அது நமக்கு நம்மேல் விழுந்த தலையாய கடமை மட்டுமே.
நாங்க தகுதியற்ற ஊழியக்காரர்கள், நாங்க தகுதியற்ற பணியாட்கள். ஆண்டவரே, நீர் என்ன சொல்லி இருக்கிறீரோ அதைத்தான் நான் செய்திருக்கிறேன், எனக்கு இதற்காக என்ன ஒரு கிரெடிட்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தாழ்த்துகிற மனப்பான்மை நமக்குள்ளாக வேண்டும். என்றைக்குமே ஊழியம் செய்வதற்காக பெருமை அடைந்து விடக்கூடாது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு உதவி செய்ததற்காக பெருமை அடைந்து விடக்கூடாது. இன்றைக்கு நிறைய இந்த நவீன உலகத்துல நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன? நம்ம செய்யக்கூடிய உதவியை மற்றவர்களுக்கு திரை போட்டு காண்பிக்கிறோம் இல்லையா? திரை போட்டு காண்பிக்கிறோம். மொபைல் போன்ல பார்த்தா நாங்க இந்த ஊழியங்கள் செய்தோம், அந்த ஊழியங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி திரை போட்டு காண்பிக்கிறோம். இந்த உலகத்திலே இந்த 21வது நூற்றாண்டிலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். கன்வென்ஷன் கீதங்களிலே நிறைய பாடல்களை எழுதினார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர், நல்ல ஒரு தமிழ் மனிதர். இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டவர். அவருடைய பாடல்கள் தெரியாத சின்ன பிள்ளைங்க கூட இருக்க மாட்டாங்க. கன்வென்ஷன் கீதங்கள்ல நிறைய பாடல்கள் எழுதினாங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒன்றுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாங்களோ, அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய பணத்திலிருந்து உதவி செய்த மனிதராக அவர் வாழ்ந்தார். அந்த உதவியை அவர் யாருக்கும் சொல்லி காண்பித்தது கிடையாது. அந்த உதவியை ஒரு நாள் அவர் போட்டோ பிடிச்சு காண்பிச்சது கிடையாது. 21வது நூற்றாண்டுல வாழ்ந்தார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சுனாமி பேரலை தாக்கியது. நம்மளால் அதை மறக்க முடியாது. டிசம்பர் 26ஆம் தேதி, கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள். அந்த சுனாமி பேரலை தாக்கிய சில நாட்கள், அந்த பேரலை, அந்த அழிவு, அது எல்லாம் தாக்கிய அந்த நாட்களிலே மக்கள் எல்லாரும் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நின்றார்கள். அரசாங்கம் உதவி செய்வதற்கு முன்பதாக முதலாக இந்த மனிதர் போய் உதவி செய்தார். இது யாருக்குமே தெரியாது. டிவியில கூட சொல்லல. நிறைய டிவியில அந்த ட்ரஸ்ட்ல இருந்து உதவி செய்தாங்க, இந்த ட்ரஸ்ட்ல இருந்து உதவி செய்தாங்க, இந்த நிறுவனத்துல இருந்து உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லி டிவியில காமிச்சாங்க. ஆனா இவர் செய்த உதவியை யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியாமல் போய் செய்தார். யார் தெரியுமா? டாக்டர் எமில் ஜெபசிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ மனிதர். எத்தனை பேர் பெரிய ஆட்கள் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை எழுதியவர். அல்லேலுயா கர்த்தரையை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை எழுதியவர். மந்தையில் சேர ஆடுகளே என்ற பாடலை எழுதியவர். இப்படி கன்வென்ஷன் கீதத்துல நிறைய பாடல்களை எழுதினார். தேவசேனை வான் மீது அப்படிங்கிற பாடலை எழுதியவர். வருகையின் பாடல்கள், நிறைய பாடல்களை எழுதினார். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, FMBB மிஷனரி ஊழியம் நமக்கு தெரியும். இதை தோற்றுவித்தவர் 4 மனிதர்கள். அவர்களில் ஒருவர் இந்த எமில் ஜெபசிங் அண்ணன். விஸ்வவாணி ஊழியம், மிஷனரி ஊழியம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விஸ்வவாணி ஊழியம் நம்ம வீட்டில் உண்டியல் இருக்கிறது. அந்த ஊழியத்தை தோற்றுவித்தவர் இந்த எமில் ஜெபசிங் அண்ணன். ஆனா இவர் செய்த தியாகம், இவர் செய்த ஊழியம், இவருடைய உதவி யாருக்குமே தெரியாதுங்க. யாருக்குமே தெரியாது. அவர் மரித்த பிறகுதான் அவர் செய்த ஊழியமே இந்த உலகுக்கு வந்தது. 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அவர் மரித்து போனார். தூத்துக்குடி மாவட்டத்துல VOC என்று சொல்லப்படுகிற நகர்ல கல்லறை தோட்டத்தில் அவருடைய கல்லறை இருக்கிறது. அவர் ஒரு மிகப்பெரிய தெய்வ மனிதர். அவர் மரித்த பிறகுதான் அவர் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் இந்த மக்கள் பார்த்தார்கள், கண்கூடாய் பார்த்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாமளும் அதே 21வது நூற்றாண்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாம செய்த ஊழியத்தை இன்றைக்கு நிறைய பேர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி செயலாற்றி கொண்டிருக்கிறோம். நாம செய்த ஊழியத்தை தரப்போட்டு காமிக்கணும், 4 பேர் இதை பார்க்கணும், 4 பேர் இதை பார்த்து ஏதாவது சொல்லணும், எப்படியாவது என்னை பார்த்து புகழ்ந்து பேசணும். நான் மக்களை மட்டும் சொல்லல, ஊழியக்காரங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு புகழுக்காகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்க இப்படி ஊழியம் செய்கிறோம், அப்படி ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு அதை அனுப்புங்க, இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, நாம ஊழியம் செய்வது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. சேவை மனப்பான்மை உடையவர்களாய், தியாக மனப்பான்மை உடையவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு உண்மையான பணியாளுக்கு இருக்க வேண்டிய 5 குணாதிசயங்களை
இந்த 4 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு குணாதிசயத்தை நான் வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதல் குணம் என்ன தெரியுமா? தன்னுடைய நலனை அல்ல, தனது வேலையே முக்கியம் என்று சொல்லி பணியாற்றுபவன் கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழியக்காரன். தன்னுடைய நலன் அல்ல, எனக்கானது சந்திக்கப்பட வேண்டும், எனக்கானது பூர்த்தி செய்யப்பட வேண்டும், என் வீட்டில் என் குடும்பம் என் பிள்ளைகள் இவங்களுக்கு தான் நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நலனை அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வேலையை முழு மூச்சாய் செய்பவன் தான் உண்மையுள்ள பணியாள். இரண்டாவதாக, தான் செய்த வேலைக்கு நன்றியை எதிர்பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்துல நாம நல்லது செய்யும் பொழுது, இந்த உலகத்துல நாம பரிசுத்தமாய் வாழும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது வாடாத ஜீவ கிரீடம், அழிவில்லாத கிரீடம், நீதியின் கிரீடம், ஜெய கிரீடம் இவைகளெல்லாம் நமக்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உண்மைதான், உண்டு. ஆனா அவைகளுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது, நன்றியை எதிர்பார்க்க கூடாது. மூன்றாவது, வேலையை செய்து முடித்த பிற்பாடு வேலையை கொடுத்தவர் மீது குறை சொல்லுதல் கூடாது. இன்னைக்கு உலக வாழ்க்கையில நமக்கு மேலதிகாரியாக இருப்பவர்கள், நமக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவங்க நிறைய வேலைகளை நமக்கு தரலாம். கொடுக்க சம்பளம் எவ்வளவு? இவ்வளவுதான். ஆனா கொடுக்க வேலை இவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி நம்முடைய மேல் அதிகாரியை நாம் குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. ஒரு உண்மையான பணியாள் தனக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும், எவ்வளவு பணி சுமைகளை கொடுத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதை செய்பவன் தான் உண்மை உள்ள வேலைக்காரன். அப்படிப்பட்ட ஒரு பணியாளைத்தான், ஊழியக்காரனைத்தான் ஆண்டவர் தேடுகிறார், ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் உண்மையுள்ள சீடத்துவமான வாழ்க்கை. நான்காவது, நான் அப்பிரயோஜனமானவன் என்பதை உணரக்கூடியவன், நான் தகுதியற்றவன் என்பதை உணரக்கூடியவன் ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன். கடைசியாக, தற்புகழை நாடாதவன், பெருமைப்படாதவன், நான் ஒன்றுமில்லை, என்னுடைய வேலையை மாத்திரம்தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி நினைப்பவன் தான் உண்மையுள்ள ஊழியக்காரன். அன்பானவர்களே, 5 குணங்களை சொல்லி இருக்கிறேன். இதிலே இந்த 5 குணமும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான குணங்கள். ஆகவே உண்மையுள்ள சீடத்துவ வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.